வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் முமுக்ஷூணாம் சிதார்த்தாய சத்வபோதோ விதீயதே. சாதன சதுஷ்டய சம்பன்னதிகாரீணாம் மோக்ஷ சாதன பூதம் தத்வ விவேக பிரகாரம் வக்ஷ்யாமஹ. சாதன சதுஷ்டயம் கிம் நித்யா நித்ய வஸ்து விவேககः இஹாமுத்ரார்த்த ஃபல போக விராகः சமாதி ஷட்க சம்பத்திஹ முமுக்ஷுத்வம் ச இதி நித்ய அநித்ய வஸ்து விவேககः கஹ நித்ய வஸ்து ஏகம் பிரம்ம தத் வ்யதிரிக்தம் சர்வம் அநித்யம் அயமேவ நித்ய அநித்ய வஸ்து விவேககः. இதுவரைக்கும் நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் ஆத்ம ஞானத்தை அடைவதற்குண்டான சாதனம் என்ன. எந்த ஒரு சாதனமும் இல்லாம நாம ஒரு சாத்தியத்தை அடைய முடியாது. அப்ப சாத்தியம் அப்படின்றது நமக்கு வாழ்க்கையில எது லட்சியம், சாத்தியம்னு எதை நாம் அடைய வேண்டும். அப்ப அடையக்கூடிய அந்த வஸ்துவுக்கு சாத்திய வஸ்துன்னு பேரு. அப்ப சாத்திய வஸ்து அந்த உலகத்துல நம்ம வாழ்க்கையில பரீட்சை பண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு எது சாத்தியம், எது லட்சியம், நாம் அடைய வேண்டியது எது அப்படின்னு மனிதன் விசாரம் பண்ணி பார்க்கும் பொழுது முதல்ல நமக்கு என்ன தேவை இருக்கிறது? பணம். பணம் இருந்தாதான் வாழ்க்கையில சந்தோஷமா வாழ முடியும். என்னுடைய வாழ்க்கையில நான் என்னுடைய வாழ்க்கையை வண்டியை ஓட்ட முடியும். அப்ப இந்த வாழ்க்கைங்கிற வண்டி ஓட்டுவதற்கு முதல்ல எனக்கு என்ன வேணும்? பணம் தான் இருந்தாதான் இந்த உலகத்துல என்னால வாழும். அப்ப முதல் சாத்தியம் நமக்கு என்ன தெரியுது? பணம்னு தெரிஞ்சாச்சு. அப்ப பணத்தை அடைவதற்கு உண்டான சாதனம் என்ன? உழைப்பு. நம்முடைய உழைப்ப கொடுக்கணும். அப்ப இந்த உழைப்ப கொடுக்கணும் அப்படின்னாக்கா நாம் அதற்கு என்ன பண்ணிருக்கணும்? உடல் நல்லா திடகாத்திரமா இருக்கணும் இல்லையா? உடலும் மனுஷன் இல்ல திடகாத்திரமா. அப்ப இந்த உடல் அப்படிங்கிற சாதனத்தை, உழைப்பு அப்படிங்கிற சாதனத்தை கொண்டு நாம் என்ன பண்றோம்? நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பணம் அப்படிங்கிற சாத்தியத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். சரி, அப்ப இங்க அப்ப சாத்தியங்கள் ஒவ்வொன்றா மாறிக்கிட்டே இருக்கு. முதல்ல பணம் முக்கியம்னு பார்த்தோம். அந்த பணம் நம்ம கிட்ட தங்கி இருக்கணும்னாக்கா நிறைய புண்ணிய கர்மாக்கள் செய்திருக்க வேண்டும். புண்ணியம் இருந்தாதான் அந்த பணம் என்பது எப்பொழுதும் கொஞ்சம் தண்ணி விடுதாச்சா. புண்ணியமானது எப்போ நினைச்சிருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப புண்ணியத்தையும் அந்த நிலையான புண்ணியம், அப்ப அந்த நிலையான பண்பு இருந்தா நம்முடைய ஆசைகளை நாம் பூர்த்தி செய்து கொள்ளலாம். இப்ப தர்மம், அர்த்த, காமம். காமம்னு இங்க என்ன? ஆசை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப அந்த ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக நம்ம வாழ்க்கையில ஓடிட்டே இருக்கிறோம். அப்ப அந்த ஆசை நமக்கு என்ன கொடுக்கிறது அப்படின்னா ஒரு நிறைவை நமக்கு கொடுக்கல. நமக்கு எப்பவும் அது துக்கத்தை
கொடுப்பதாகவே இருக்கிறது. அதனால ஆசையே துன்பத்திற்கு காரணம். யார் சொன்னது? புத்தர், கௌதம புத்தர். புரியுது? ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னாரு. அப்ப அந்த ஆசைகள் நமக்கு துன்பத்தை தான் தருகிறது. அதனால் நமக்கு ஒரு நிறைவை தருவதில்லை. அதனால நமக்கு நிம்மதியை கொடுப்பதில்லை, சந்தோஷத்தை கொடுக்கிற மாதிரி தெரியல. அப்ப வாழ்க்கையில ஒவ்வொரு ஆசைகள் நமக்கு மாறி மாறி போயிட்டே இருக்கும். திருப்திங்கிறத நமக்கு எதுலையுமே கிடைக்கல. அப்போ திருப்தி எதனால கிடைக்கும் அப்படின்னு தேடும் பொழுது நமக்கு இந்த ஆத்ம ஞானத்தினாலதான் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரங்களும் நம்முடைய பெரியோர்களும் சான்றோர்களும் எல்லோரும் சொல்றாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இப்ப சாத்தியம்னு நமக்கு இந்த மோட்சம், அதாவது மோட்சம்னா என்னன்னு பார்த்தோம், நம்முடைய துக்க நிவர்த்தி, ஆனந்த பிராப்தி, திருப்தித்வம். திருப்தி அப்படின்றதுதான் மோட்சம். இந்த பந்தங்களில் இருந்து விடுபடுதல் மோட்சம். நான் எனக்குள் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அக்னியில் இருந்து, அந்த தாபத்திலிருந்து, அந்த ஒரு துயரமான துன்பமான அந்த எண்ணங்களில் இருந்து நான் விடுபட வேண்டும். இதுவே மோட்சம். அப்போ என்னை பற்றி தெரிந்து கொள்வது, பரம்பொருளை பற்றி தெரிந்து கொள்வது, அதன் மூலமாக நான் குறைவுள்ளவன் அல்ல, நான் சர்வ வியாபி, நான் எங்கும் நிறைந்தவன் அப்படிங்கிற நிறைவை பெறுதலே மோட்சம். அப்ப மோட்சம் இறந்த பின்னாடி போய் சிவகுண்டம், சிவலோகம், வைகுண்ட பிராப்தி அடைவதல்ல மோட்சம். இங்க மோட்சம் அப்படின்றது என்னுடைய அந்த ஒரு எண்ணமானது என்னை வாட்டிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்னால கண்டுபிடிக்கவே முடியல. அதிலிருந்து நான் விடுபட வேண்டும். எனக்கு எவ்வளவு இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, திருப்தி இல்லை. அந்த திருப்தியை நோக்கி, அந்த நிம்மதியை நோக்கி நான் பயணப்படும். இப்ப சாத்தியம் என்னன்னு தெரிஞ்சாச்சு எனக்கு. அந்த மோட்சம் தான் சாத்தியம். அந்த மோட்சம் தான் சாத்தியம்னா அப்ப அதை பெறுவதற்குண்டான சாதனம் என்ன அப்படின்னு நேற்றைக்கு பார்த்தோம். அப்ப சாதனங்கள், சாதன சதுஷ்டயம், 4 விதமான சாதனங்கள் சாஸ்திரங்கள் எடுத்து பேசுகிறது. ஒரு மனிதன் ஆத்ம ஞானத்தை பெற வேண்டுமானால், மோட்சத்தை அவன் பெற வேண்டுமானால் 4 விதமான சாதனங்கள் கண்டிப்பா இருக்கணும். ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா MBBS படிக்கணும். ஒரு புரோகிதர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா வேதம் படிக்கணும். புரியுதா? அந்த மாதிரி இங்கே ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு என்னென்ன குவாலிட்டிஸ் வேணும், என்ன தகுதிகள். ஒரு கம்பெனி வேலைக்கு போகும்பொழுது என்ன இன்ஜினியரிங் கம்பெனியா இருந்தனா நீயே என்ன இன்ஜினியரிங் படிச்சிருக்கியான்னு கேட்பார். ITI, டிப்ளமோ, இந்த மாதிரி. இதுதான் தகுதி. அந்த மாதிரி இங்க ஆத்ம ஞானத்தை வேதாந்த விசாரம் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு என்ன தகுதி இருக்கணும்? 4 விதமான தகுதிகள். இதெல்லாம் நம்மளே பரிசீலனை பார்த்துக்கணும். இதெல்லாம் இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் எங்கிட்ட இருக்கா அப்படின்னு நம்மளை நாமளே சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். புரியுதா? அப்போ முதல்ல விவேகம், வைராக்கியம், அப்புறம் சமாதி, சத்க, சம்பத்து, அப்புறம் முமுட்சுத்துவம். மோட்சத்தில் விருப்பம், இச்சை. மோட்சம், இச்சா, புரியுதா? அப்ப 4 விதமான சாதனங்கள் இருந்தா அந்த ஆத்ம ஞானத்தை நாமும் பெற முடியும். சரி, இப்போ விவேகம்னா என்ன? விவேகம் அப்படின்னா அப்ப நித்திய அனித்திய வஸ்து. அப்ப எது நித்தியமான வஸ்து, எது அனித்தியமான வஸ்து, இந்த உலகத்தில் எதெல்லாம் நித்தியமாக இருக்கக்கூடியது, எதெல்லாம் அனித்தியமான வஸ்துக்கள் அப்படிங்கிற பகுத்து அறியக்கூடிய அறிவு விவேகம். அப்ப இந்த உலகத்துல நாம நிறைய விஷயங்களை நாம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னு அப்ப நித்தியம் அப்படிங்கிற நித்திய வஸ்து, அனித்திய வஸ்து. அப்ப நித்தியம் அப்படின்னா என்னன்னாக்கா சர்வசதா காலம் அது மாறாமல் எப்பொழுதும் நிலையாக இருப்பது. அப்படி ஒரு வஸ்து இந்த உலகத்தில் இருக்கா அப்படின்னா சாஸ்திரம் என்ன சொல்லுது? இருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்ப அதை எப்படி நான் அறிந்து கொள்வது அப்படின்னாக்கா
நீ உன்னை நீயே வைத்து பரீட்சை பண்ணி பாரு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. முதல்ல உன்னை பாரு. அதனாலதான் அண்டம் அப்படின்னு இந்த பிரம்மாண்டம், அண்டம்னு பிரம்மாண்டம், பிண்டம் அண்ட தத்துவம், பிரம்மாண்ட தத்துவத்தையும் இந்த பிண்டம்னு சொல்றது. அப்ப அண்டத்தையும் பிண்டத்தையும், அப்ப அண்டத்தை உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் முதலில் இந்த பிண்டத்தை உணர்ந்து கொண்டேனேயானால் உனக்கு இந்த ஞானத்தை பெறுவதற்கு எளிமையாக இருக்கும். முதல்ல உன்னையே பரீட்சை பண்ணி பாரு, அதற்கப்புறம் நீ அண்டத்தை பரீட்சை பண்ணி பார்க்கலாம். முதல்ல இந்த உலகத்துல நான் என்ன பண்றேன், நித்திய வஸ்து, அதுக்கு டெபினிஷன் என்ன சொல்றது, திரிகால அபாத்தியம், 3 காலங்களிலும் எந்த ஒரு வஸ்துவானது மாற்றத்தை அடையாமல், அப்போ பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டு, பிறப்பும் கிடையாது அதற்கு, இறப்பும் கிடையாது அதற்கு, மாற்றமும் கிடையாது, அன்னையாது அப்படி ஒரு வஸ்து இந்த உலகத்தில் இருக்கா? பிறக்கல, இறக்கிறது இல்ல, எந்த காலத்துல இது மாறுறதும் இல்ல. அப்படி இந்த உலகத்துல அப்படி ஒரு வஸ்து இருக்கா? பாக்குறேன், ஆராய்ச்சி பண்ணி பாக்குறேன். பார்க்கும் பொழுது எனக்கு இந்த உலகத்தில் எல்லாமே தோன்றும் மறையும், மறைந்தன தோன்றும், எல்லாம் மாற்றத்துக்கு உட்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு க்ஷணமும் மாறிட்டே இருக்குது. இந்த பிரபஞ்சம் கூட கணத்துக்கு க்ஷணம் மாறிட்டே இருக்குது. என்னுடைய எண்ணங்கள் கூட ஒவ்வொரு க்ஷணத்துக்கு க்ஷணம் மாறிட்டே இருக்கு. அப்ப இந்த மாற்றமே அடையாத ஒரு வஸ்து, மாறாத ஒரு வஸ்து இந்த உலகத்தில் இருக்குதா அப்படின்னு பார்த்தா சாஸ்திரம் சொல்லுது இருக்கு அப்படின்னு. அந்த வஸ்துக்கு என்ன சொல்றதுனாக்கா சித்த வஸ்துன்னு சொல்றது. அதுக்கு பேரு சித்த வஸ்து. நம் வாழ்வியல்ல அடையக்கூடிய வஸ்துக்கள்லாம் இருக்குல்ல, அதற்கெல்லாம் சாத்திய வஸ்துன்னு பேரு. அப்ப 2 விதமான வஸ்து இருக்கு. ஒண்ணு நித்திய வஸ்து, இன்னொன்று சாத்திய வஸ்து. இப்ப சாத்திய வஸ்து அப்படின்னா நாம் பணத்தை கொடுத்து வாங்குறோம், நிறைய உழைப்பை கொடுத்து வாங்குறோம், நம்முடைய நல்ல செயல்களின் மூலமாக நிறைய விஷயங்களை நம்ம வாங்குறோம். இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள், இப்ப டிவி வாங்குறோம், செல்போன் வாங்குறோம், காரு வாங்குறது எல்லாமே என்ன சொல்றது, சாத்திய வஸ்து. ஒரு பொருளை கொண்டு ஒரு பொருளை பெறுதல், அடைதல், அதன் மூலமாக நான் சுகத்தை பெறுதல், ஆனந்தத்தை பெறுதல், சந்தோஷத்தை பெறுதல், திருப்தித்துவம், நிம்மதியை பெறுதல். அதற்காக என்ன பண்றோம், வீடு கட்டுறோம், அதை விட பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டுறோம் 10ல. அப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கி வைக்கிறோம், அப்புறம் ஃபேன் வாங்கி வைக்கிறோம், ஏசி மாற்றோம், சின்ன டிவியா இருக்கு 10ல, பெரிய டிவி வாங்கி வைக்கிறோம், அதுவும் 10ல ஹோம் தியேட்டர் வாங்கி வைக்கிறோம், அதுவும் 10ல 4 பக்கம் 4 ஸ்பீக்கர் வச்சாதான் சவுண்ட் நல்லா இருக்கு டிஜிட்டல் அப்படின்ட்டு இப்ப மாறிட்டே இருக்கு இந்த சாத்திய வஸ்து. அப்ப இதன் மூலமாக எனக்கு ஆனந்தம், திருப்தி இருக்குதா அப்படின்னாக்கா கிடைக்காது. அப்ப திருப்தி, இந்த பூர்ணத்துவம் அப்படிங்கிறது எப்ப கிடைக்கும்னா, எப்பொழுது ஆத்ம ஞானத்தை உணர்கிறாயோ அப்பொழுதுதான் இந்த திருப்திங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்ப அதற்குண்டான இந்த வஸ்து இதெல்லாமே சாத்திய வஸ்து மாறிக்கொண்டே இருக்கும். சித்த வஸ்து என்றும் மாறாமல் இருக்கிறது. அது எது அப்படிங்கறத எனக்கு தெரியல. அப்ப அந்த சித்த வஸ்துவை யாரெல்லாம் உணர்ந்திருக்கிறார்களோ அவர்களைத்தான் நாம் என்ன சொல்றோம், சித்தர்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த சித்த வஸ்துவை யாரெல்லாம் அறிந்தார்களோ, அறிந்திருக்கிறார்களோ அவர்களை நாம் என்ன சொல்றோம், சித்தர்கள் அப்படின்னு சொல்றோம். அவர்களைத்தான் ஞானிகள் அப்படின்னு சொல்றது. அவர்களுக்குத்தான் நாம் என்ன ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு சொல்றது. அப்ப ஜீவன் முக்தர்கள், ஞானிகள், அப்புறம் சித்தர்கள், இவர்களை எல்லாம் என்ன சொல்றோம் நாம, மோட்சத்தை, ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்கள், அந்த சித்த வஸ்துவை உணர்ந்தவர்கள். அப்ப இந்த 3 காலங்களிலும் மாறாத, அழியாத, மாற்றத்திற்கு உட்படாத அந்த ஒரு வஸ்து நேற்றுக்கு பார்த்தோம். இந்த உடலானது மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த உடலில் மாறாத ஒரு வஸ்து இருக்கிறது, அதுதான் ஆத்மா அப்படின்னு நேற்றுக்கு பார்த்தோம். அப்ப சின்ன குழந்தையாக இருந்து, சிறுவனாக இருந்து, அப்படியே வாலிபனாகி, இளைஞனாகி, அப்புறம் அப்படியே முதுமையாகி வயோதிகம் வருது. அப்ப இந்த மாற்றங்களுக்கெல்லாம் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். இந்த மாற்றங்களை பார்த்து கொண்டிருக்கின்ற நான் என்றும்
மாறுவது இல்லை. நான் மாறுவதில்லை, ஆனா உடலு மாறிட்டே இருக்கிறது. அப்ப நான் சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சது, இளைஞனா இருக்கும்போது எனக்கு தெரிகிறது, வயோதிகமானால் எனக்கு தெரிகிறது. அப்ப இந்த மாற்றங்களுக்கெல்லாம் உட்பட்டு கொண்டிருக்கிற மாறாத ஒரு வஸ்து, நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறேன், அதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த பார்த்து கொண்டிருக்குதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த வஸ்துவத்தை நாம் என்ன பண்றோம், ஆத்மான்னு சொல்றோம். அதுதான் நித்திய வஸ்து. அதற்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அது எந்த காலத்திலும் மாற்றத்திற்கு உட்படுவதும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ஆத்மா அப்படின்றது எது, என்ன அப்படிங்கறதுதான் இந்த தத்துவ போதை நமக்கு எடுத்து விளக்குகிறது. அப்ப இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னாக்கா நமக்கு என்னென்ன சாதனம் வேணும்? விவேகம், வைராகியம், சமாதி, சித்த, சம்பத்து, முமுட்சு. அப்ப விவேகம்னா நித்திய அனித்திய வஸ்து விவேக நிர்ணயம். எது நித்தியமானது எது அனித்தியமானது அப்படின்னு பகுத்து ஆய்ந்து பார்த்த அந்த அறிவுக்கு விவேகம். அப்ப இந்த உலகத்துல நாம் பார்க்கக்கூடிய அத்தனை பொருள்களும் ஒரு காலத்தில் தோன்றின, ஒரு காலத்தில் இது மறைந்து விடும். அப்ப டெபினிஷன் என்னங்க? ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்தில் இல்லாமல் இருப்பதல்ல அந்த வஸ்து. சர்வசதா காலமும் திரிகால அபாத்தி, 3 காலங்களிலும் அது இருக்கக்கூடியது அந்த வஸ்து. ஓகே, ரைட். அடுத்தது விராடக கக கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு என்ன சொல்றாருக்கா, இக சொர்க்க போகேஷு இச்சா ராகித்யம். இந்த உலகத்திலும் நேற்றுக்கு பார்த்தோம், சொர்க்காதி லோகங்களிலும் கிடைக்கக்கூடிய போகங்களில் இருந்து விடுபடுதலே வைராகியம். விராகன என்ன, ராகம்னு ஆசை. அந்த ஆசையினால் நமக்கு வரக்கூடிய இந்த துன்பங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும் அப்படின்னு அதுல இருந்து விலகி இருத்தல் வைராகியம். இப்போ நமக்கு நம்முடைய எண்ணமானது ஆசை, ஒரு ஆசை ஏற்படுகிறது. சப்போஸ் ஒரு சினிமா பார்க்கணும் ஒரு ஆசை வந்தாச்சு, புரியுதா? அப்ப இந்த ஆசை வருது, நம்ம எண்ணம் நம்மளை தூண்டுது. அப்ப அது என்ன ஆகுது, முதல்ல ஒரு எண்ணமா வெளிப்படுகிறது. அது அப்படியே நினைச்சு 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 அப்படியே வியாபகமாகுது, அப்படியே பெரிய பிரம்மாண்ட சொரூபம் எடுக்கிறது. அப்போ அந்த எண்ணமானது பிரம்மாண்டமானதுக்கு அப்புறம் அதுல இருந்து நாம விடுபட முடியல. நம்ம என்ன பண்ணுது, இருக்கு. அப்ப அந்த எண்ண ஓட்டம் பிரம்மாண்டம் விஸ்வரூபம் எடுத்து நம்மள போய் பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். ஆனா நாம இருக்கிற இடம் அங்க குருகுலத்துல இருக்கிறோம். நாம சதா அனுஷ்டான ஆச்சாரத்தோட இருக்கிறோம். நம்ம டெய்லி சந்தியாவந்தன சமிதாதானம் பண்ணணும். இதை தவிர்த்து என் மனமானது அங்க ஓடுது. திருச்சா இருக்கிலேயே நம்ம என்ன பண்ணதைய, இது நமக்கு அழகல்ல, நம்ம அதை பார்த்து எந்த பிரயோஜனம் நமக்கு இல்லை அப்படின்னு அந்த தோஷத்தை பார்த்து பார்த்து அதுல இருந்து விலகணும். அது விருத்தம் ஆயிடுச்சுன்னா நம்மளால எதுவும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப ஒரு பக்கம் மனுஷன் என்ன பண்ணும், தடை போடு, இன்னொரு பக்கம் போன்னு சொல்லும். அப்ப பிரம்மாண்டமா விசுவம் எடுத்துச்சுன்னா நாம் அதற்கு அடிபணிந்து விடுவோம். இதேத வாழ்வியல்ல ஒவ்வொரு விஷயத்திலும், இப்ப ட்ரிங்க் பண்றவர் இருக்காரு, குடிக்க கூடாதுன்னு நினைப்பாரு, வேண்டான்னு நினைப்பாரு. குடும்பம் இருக்குது, குழந்தை இருக்குது, நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினைப்பாரு. பட் அந்த சுவையானது, அந்த சுவை என்ன பண்ணும், அந்த சுகம் நமக்கு அதுலதான் கிடைக்குது அப்படின்னு என்ன பண்ணுவாரு, சாயங்காலம் 5-6 மணி ஆனதையும் கையெல்லாம் நடுங்க. அப்படியே நீ இழுப்பு கண்ட்ரோல் பண்ணாலும் என்ன ஆகும், வா வா வா, அங்க ஒரு அரக்க இழுப்பார், நீ வா 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 அப்படின்னு. அப்ப அப்படியும் கண்ணை மூடி எப்படியாவது குழந்தைகள்லாம் நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனாலும் வண்டி கரெக்டா கடை முன்னாடி, அப்புறம் உடனே வீட்டுக்கு ஆங்கியா வீட்டுக்கு ஆங்கியான்னு. அப்ப என்னன்னாக்கா எது வெல்லும் அப்படின்னாக்கா மனசு சுருவம் எடுத்து நம்மளை அப்படியே அலாட்டா இழுத்துட்டு போய், அப்புறம் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போகல, அப்பா இன்னைக்கு எனக்கு பென்சில் வாங்கிட்டு தரேன்னு சொன்னையே. அப்பதான் காலையில தான் அவருக்கு இந்த ஞானம், அடடா தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிப்போம். அப்ப என்னன்னா, அப்ப அந்த சுகங்களில் இருந்து அந்த தோஷத்தை பார்த்து இதனால் எனக்கு யாதொரு பலனும் இல்லை, இதனால் எனக்கு துன்பமே மேலிடுகிறது அப்படின்னு என்ன பண்ணுனாக்கா, அப்போ இந்த லோகத்திலும் சொர்க்காதி, சொர்க்கம் எப்படி கிடைக்கும் இன்னைக்கு பார்த்தோம். நிறைய யாக யஜ்யம் எல்லாம் பண்ணி அவன் நினைக்கிறான்,
இந்த உலகத்துல நிறைய இவ்வளவு ஆனந்தங்கள் இறங்க நமக்கு கிடைக்குது. இதே மாதிரி அங்க போனாலும் எல்லாம் அங்க ஒன்லி ஆனந்தம், துக்கமே கிடையாதுன்னு நினைக்கும் பொழுது என்ன பண்றான், அதன் மீது அவன் ஆசை கொள்கிறான், விருப்பம் கொள்கிறான். அதன் மூலமாக சொர்க்கலோகத்தை அடைவதற்குண்டான முயற்சியை, பிரயத்தனத்தை அவன் செய்கிறான். அது என்ன நடக்கிறது இங்க அந்த காலத்துல யாகத்துல சொல்லு, இப்போ வேதமே சொல்றது உனக்கு சொர்க்க பிராப்தி. இந்த ஹோமத்தை பண்ண, இந்த யாகத்தை பண்ண உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கத்துக்கு போயிட்டீங்கன்னா உனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அப்ப அங்கேயும் போனால் என்னன்னாக்கா, இந்த புண்ணியம் எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் தான் சொர்க்கத்தில் இருக்க முடியும். மீண்டும் புண்ணியம் தீர்ந்துச்சுன்னா மறுபடியும் திரும்ப வரணும். நேற்றுக்கு பார்த்தோம், ஒரு ஆட்டோக்காரர் என்ன பண்ணாரு வாழ்க்கையில, ஒரு ஆட்டோக்காரர் பக்கத்துல மிகப்பெரிய கதாகாலட்சேபம் பண்ற ஒரு பண்டிதர், 2 பேரும் வாழ்ந்து வந்தார்கள். கடைசியில ஒரு காலகட்டம் ஆயிருச்சு, ஒரு முடிவு வந்தாச்சு. 2 பேருமே என்ன பண்றாங்க, இறந்துடுறாங்க. இறந்ததுக்கு அப்புறமா அந்த கதாகாலட்சேபம் பண்ற பண்டிதர் என்ன பண்றாரு, நேர சொர்க்கம். ஏன், ராமாயணம் மகாபாரதம் நிறைய கதையெல்லாம் சொல்லியிருக்காரு மக்களுக்கு. அதுல அவருக்கு நிறைய புண்ணியம், அந்த புண்ணியத்தின் பலன் என்ன, சொர்க்கம். அப்படின்னு சொர்க்கத்துக்கு போய் பாக்குறாரு. ஆஹா, என்ன ஒரு நம்ம இங்க இருக்கும்போது சாதாரண ஓட்டு வீட்டுல இருந்தா இங்க வந்து பார்த்தா பெரிய பங்களா, எங்கப்பா 2 பெஞ்ச் கார் நிக்குது, வேலை செய்யறதுக்கு 10 பெண்கள் வேற, 10 வேலையாட்கள், அப்படியே ஆனந்தமா இருக்கார். இங்க சொர்க்கத்துல 2 மாடி வீடு, எல்லாம் நினைச்ச இடத்துல எல்லாமே கிடைக்குது. அப்படியே அவ்வளவு ஆனந்தத்துல இருக்காரு. அப்படியே பரவாயில்லையே, சொர்க்கம் நல்லா இருக்கே, ஆனந்தமா இருக்கே அப்படின்னு. அப்படியே பக்கத்து வீட்டுல யாரெல்லாம் வந்திருக்காருன்னு அங்கேயே அந்த புத்தி என்ன பண்ணுது நமக்கு, நம்மள அதுக்கு புத்தி அங்க போனதையுமே திரும்ப பாக்குது. அங்க பார்க்கும் பொழுது பக்கத்து வீட்டுல பார்த்தா இங்க நமக்கு 2 பெஞ்சு, அவருக்கு 4 பெஞ்ச் கார் நிக்குது. அங்க 40 பேர் வேலை செய்யறா. என்னடா இது, நம்மளை விட இவர் கொஞ்சம் கூட சேர்ந்து வேதாந்தம் எல்லாம் சொல்லி இருப்பாரு போல. அதனால அவருக்கு 4 காரும் 4 மாடி வீடு இருக்கு, 40 பேர் வேலை செய்யறா, அதனால புண்ணியம் அவருக்கு கொஞ்சம் கூட இருக்கும் போல அப்படின்னு என்ன பண்றாரு, அவருக்கு தாங்கல. சொர்க்கம் போனதையும் அங்கேயுமே உடனே என்னை விட அவன் பெட்டரா இருக்கான், யாருன்னு நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்றார். வெயிட் பண்றாரு. உடனே இவர் என்ன பண்றாரு, அங்க இருந்து அந்த வீட்டுக்காரரு வெளியில வந்து பார்த்தா, அடா இவன் ஆட்டோக்காரன், இவன் எப்படி இங்க வந்தான், இவன் எப்படி சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு எப்படி, இவனுக்கு எப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நேரா போயிட்டார். எங்க, யமன்கிட்ட போயிட்டார். என்ன தர்மராஜா உங்க லோகத்துல என்ன நடக்கிறது, கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பு இல்லையே, என்னால் நீங்க என்ன பண்றீங்க, நான் வந்து கதாகாலட்சேபம் பண்ணினேன், நிறைய கதைகள்லாம் சொன்னேன், நான் வரலாம் சொர்க்கத்துக்கு, நீங்க எப்படி வரலாம், இவர் எப்படி வரலாம் அப்படின்னு. அப்ப சொன்னாரா, ஐயோ நீ என்னையா பண்ண, என்ன பண்ண, நானு நிறைய கதை சொன்னேன். ஆமா நீ கதை சொன்ன, எல்லாரும் வந்து என்ன பண்ணு, எல்லாம் எல்லாரும் தூங்குனாங்க, ஏதோ உனக்கு இந்த அளவு கொடுத்ததே பெரிய விஷயம் அப்படின்னு. அவர் என்ன பண்ணாரு, அவர் என்ன பண்ணாரு தெரியுமா, அந்த ஆட்டோக்காரர் இல்லாட்டி இத்தனை பேரு நீங்க சொர்க்கத்துக்கே வந்திருக்க முடியாதுன்னு. நீ அப்படி சொல்ற, ஆட்டோக்காரன் நான் அவன் கூட உட்காந்தே அவன் உயிரை பிடிச்சுட்டான் போவனே அப்படின்னாரு. ஆட்டோ ஓட்டுறாரா, எல்லா பேசஞ்சர் உட்காந்து இருக்கான். உடனே ஆட்டோ, அப்பா ஆண்டவா பார்த்து போயா, எது ஊரு போய் சேரணும், ஆண்டவா உன்னால் பிழைத்தேன், ஆண்டவா உன்னால் பிழைத்தேன். அவன் ஓட்டு ஆட்டோக்காரரு என்ன பண்றாரு, மக்கள் எல்லாம் உயிரை கையில பிடிச்சிட்டு, ஐயோ பகவானே ஆண்டவா எப்படி இடம் போய் சேர்ந்தா போது, ஆட்டோக்காரரா பார்த்து ஓட்டையா அப்படின்னு, ஆண்டவா உன்னால் பிழைத்தேன், ஆண்டவா அப்படின்னு ஆட்டோக்காரர் எத்தனை பேருக்கு நினைக்க வச்சிருக்காரு தெரியுமா என்னைய அப்படின்னா. அப்போ அத்தனை மக்களையும் என்னை நினைக்க வைத்ததுன்னா அவனுக்கு நிறைய புண்ணியம் கிடைச்சிருக்குப்பா அப்படி புரியுது. அந்த சொர்க்கத்தினுடைய அந்த சொர்க்கத்தினுடைய அந்த மகிமை புரியுறதா, எதனால சொர்க்கம் வரும்னுட்டா, அங்கே எது வரைக்கும் நம்ம இருப்போம் அப்படின்னு, எது வரைக்கும் அந்த புண்ணியம் கர்மா இருக்கிற வரைக்கும் தான் அங்கேயும். மறுபடியும் என்ன போனா திரும்பி வந்தார். டெபாசிட்ல பணம் இருக்க வரைக்கும், இப்ப வெளிநாடெல்லாம் போறோம், என்ன பண்ணுவாங்க, பணத்தை டெபாசிட் வச்சுட்டு கார்டு வச்சுக்கிறோம், அப்ப போறோம், பணம் இருக்க வரைக்கும் செலவு பண்ணலாம். நீங்க என்ன பண்ணணும், திரும்ப வந்துடணும், நீங்க புரியுறது இல்ல. அதே மாதிரிதான் எந்த லோகத்துக்கும் புண்ணிய கர்மா இருக்க வரைக்கும் நம்ம அங்க இருக்கலாம், மறுபடியும் திரும்ப நாம வந்துடணும். ஓகே, அப்போ இந்த
மாதிரி தோஷங்களை பார்த்து அதன் மீதும் நாம விருப்பில்லாமல் அதிலிருந்து விடுபட வேண்டும். அதாவது என்னன்னாக்கா, நாம் செய்யக்கூடிய அந்த கர்ம பலன்களை பற்று இல்லாமல், அதுதான் நோக்கம். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்மாவிலும் பற்று இல்லாமல் நிஷ்காமியமாக செய்து அந்த பலனின் மீதும் பற்றில்லாமல் வாழ்வதே இங்கு வைராக்கியம் சொல்றது. அப்போ அடுத்ததாக என்ன கேட்கிறார்? சமாதி சாதன சம்பத்திக்கு கா. இப்போ சரி, இப்போ வைராக்கியம்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், விவேகம் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப சமாதி சாதன சம்பத்தின்னு சொன்னீங்களே, அப்படின்னா எனக்கு என்ன அப்படின்னு எனக்கு கொஞ்சம் விளக்குங்கள் அப்படின்னு கேட்கிறார். அப்போ சமோதம உபரம் திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் ச இதி. சமாதி சத்க சம்பத் அப்படின்றது என்ன அப்படின்னா, சமம், தமம், உபரமம், திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம் என்று சொல்லக்கூடிய 6 விதமான குவாலிட்டிஸ், தகுதிகள் இருக்கணும். முதல்ல 4 சொன்னாரு. 4 சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாரு? இதுல 6 சொல்றாரு. அப்ப மொத்தம் என்ன ஆகுது? 4 பிளஸ் இதுல ஒரு 6 வருதா? 6 பிளஸ் 3, அப்ப மொத்தம் 9 தகுதிகள் நம்மிடம் இருக்கணும். புரியுதா? அப்போ 6 சமாதி சக்தி சம்பத் என்று சொல்லக்கூடிய 6, விவேகம் 7, வைராக்கியம் 8, முமுட்சுத்துவம் 9. இந்த 9 தகுதிகள் இருக்கணும். இப்ப அடுத்ததாக சமம்னா என்ன? சமக மனோ நிகிரக. சமம்னா என்ன அப்படின்னாக்கா, மனோ நிகிரக. அப்போ ஒரு மனிதனுக்கு ஆத்ம ஞானத்தை பெறும் பொருட்டு தான் தன்னை தயார்படுத்த வேண்டும். தான் தன்னை தயார்படுத்தணும். இதெல்லாம் எதற்கு சொல்றது அப்படின்னாக்கா, இந்தந்த தகுதிகளின் மூலமாக தான் தன்னை தயார்படுத்திக் கொண்டு அந்த வலிமையோடு ஆற்றலோடு தான் அந்த முமுட்சுவானவர் அந்த ஞானத்தை பெற முடியும். அதனாலதான் முண்டகோபனை சொல்றது, நாயம் ஆத்மா பலகீனேன லப்யக. பலகீனால் இந்த ஆத்ம ஞானத்தை அடைய முடியாது, ஆத்மாவை அடைய முடியாது. அப்ப பலகீனம், அதான் பலமே வாழ்வு, பலகீனமே மரணம். யார் சொன்னது? பலமே வாழ்வு, பலகீனமே மரணம். அப்போ பலகீனர்களால் இந்த ஆத்ம ஞானத்தை அடைய முடியாது. அப்போ பலம் உள்ளவனாக, ஆற்றல் உள்ளவனாக, வலிமை மிக்கவனாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி தகுதிகள் அவனிடம் இருக்க வேண்டும். அப்போ வலிமை, ஆற்றல், பலம் என்பது எதை பொறுத்தது அப்படின்னாக்கா, உடலை பொறுத்த விஷயம் அல்ல, இது மனதை பொறுத்த விஷயம். எவன் ஒருவன் மனதானது தான் எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் நிலையாக நிற்கிறதோ அதுவே ஆத்ம பலம் உள்ள மனது. அதுதான் ஆத்ம பலம் சொல்றது. இந்த ஆத்ம பலம் இல்லாட்டி, ஆத்ம பலம்னா ஈஸ்வருடைய அனுகிரகத்தோடு கூடிய, ஆசீர்வாதத்தோடு கூடிய அந்த ஆற்றல், வலிமை, சக்தி, அது இருந்தாதான் செய்ய முடியும். இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்து படிக்கிறோம் அப்படின்னாக்கா ஈஸ்வர அனுகிரகம். அந்த அனுகிரகம் இல்லாட்டி ஒண்ணும் வராது வாயில. புரியுறதா? வேத மந்திரம் வாயில வராது, சுட்டு போட்டாலும் வராது. அப்ப பகவானுடைய அனுகிரகம் நமக்கு இருக்குது. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அப்ப அவன் அருள் இருக்கணும், இருந்தாதான் நம்மளால வேதங்களையும் வேதாந்த விசாரத்தையும் நம்ம செய்ய முடியும், படிக்க முடியும். இல்லாட்டி நெவர். புரியுறது இல்ல? அப்படியாக இங்க சமம் என்று சொல்லக்கூடிய இந்த தகுதி அப்படின்னா மனக நிகிரக. நிகிரகம்னா என்ன அப்படின்னாக்கா, இப்ப இதே கைவல்ய நவநீதத்துல என்ன சொல்றதுனாக்கா, சமம் அகக்கரண தண்டம்
சமம் புறக்கரண தண்டம். சமம்னா உள்ளே இருக்கக்கூடிய இந்திரியங்கள், அகக்கரணம்னா அந்தக்கரணம் என்று சொல்லக்கூடிய உள்ளம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய 5 விதமான கருவிகள் இந்த உடலில் இருக்கு. அந்த கருவிகளின் மூலமாகத்தான் நான் என்ன பண்றோம், இதையெல்லாம் நினைத்தது, பேசுவது, சிந்திப்பது, இதெல்லாமே அந்த அந்தக்கரணம் என்று சொல்ற கருவிகளின் மூலமாகத்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இங்க என்ன சொல்றது அப்படின்னாக்கா, நம்முடைய மனதை இங்க என்ன பண்ணோம்னாக்கா கட்டுப்படுத்த வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும். அக இந்திரியங்களை நாம் சீர்படுத்த வேண்டும், முறைப்படுத்த வேண்டும். அப்ப என்னுடைய மனசு வீட்டுல கல்கண்டு, ஆனந்த விகடன் பேப்பரு இருக்கு. நம்முடைய விஷய சுகம் என்ன பண்ணும், இதையெல்லாம் தேடி ஓடும். அப்ப அந்த இடத்துல பகவத்கீதை புத்தகம் இருக்குது. இப்ப டேபிள் மேல, டீபாய் மேல நம்ம டீ சாப்பிடுறோம். டீ சாப்பிட்டு முடிஞ்சு பாக்குறோம், குமுதங்கள் கண்டு இருக்கு, பகவத்கீதை இருக்கு. இப்ப நம்ம மனசு எதை நோக்கி ஓடு? ஏன் விஷய சுகம். ஏன்னா இந்த உலகத்துல நமக்கு என்னன்னாக்கா, இந்த இந்திரியங்கள் நமக்கு அந்த விஷய சுகத்தை தேடி தேடி ஓடும். அதனால ஊர்ல யாராவது 2 பேர் பேசினா காது கொடுத்து கேட்போம், ஏன் என்ன நடக்கிறது, என்ன ஏது அப்படின்னு. அதனால பட்டினத்தார் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்ன அப்படின்னாக்கா, அரிதறிது பட்டினத்தாரை போல துரத்தல் அரிதுன்னு கேள்விப்பட்டிருப்போம். புரியுதா? நவகோடிக்கு அதிபதி அப்பவே. அப்போ அவர் என்ன பண்றாரு, ஒரு முறை ஒரு எல்லாம் பறந்து வெறும் இந்த கௌபீனத்தோட ஒரு துண்டை கட்டிட்டு ஒரு எங்க போய் ஒரு வயல் கரையில, அந்த வயல் கரையில போய் படுத்திருக்கார். படுத்துட்டு இருக்கும் பொழுது அப்போ இந்த 2 பெண்கள் தண்ணி எடுத்துட்டு போனாங்களாம். அப்போ உடனே பாடுறான், எவ்வளவு பெரிய பணக்காரரு இந்த சாமியார் ஆகி கடைசியில இங்க காட்டுல பிளாட்பாரத்துல படுத்திருக்காரே, என்ன மனுஷன் பாவம் அப்படின்னு 2 பெண்கள் பேசிட்டு போறாங்களாம். உடனே இவரு என்ன பண்ணாரு, அந்த 2 பெண்களும் பேசிட்டு போகும் பொழுது ஒரு விஷயத்தை கவனிச்சாராம். என்னதான் திறந்தாலும் அவரு இன்னும் சொகத்தை திறக்கல வாத்தியா அப்படின்னாரா. அப்புறம் உடனே இவருக்கு திடீர்னு ஷாக் ஆயிடுச்சு, என்னடா நம்ம எல்லாத்தையும் திறந்துட்டோம், இந்த சொகத்தை என்னால திறக்கலையே என்ன அப்படின்னா. இவ்வளவு தூரம் என்னதான் திறந்தாலும் கைக்கு தலையணு வேணும், தலைக்கு தலையண வேணும்ட்டு கைய வச்சு படுத்திருக்காரு பாத்தியா, இப்ப அவருக்கு சொகம் தேடுது பாத்தியா அப்படின்னு 2 பெண்கள் பேசுறான். இதை கேட்ட மாத்திரத்தில் பட்டினத்தாருக்கு பெரிய ஷாக். அப்பா, என்னதான் நம்ம திறந்தோம், இன்னும் நம்ம துறவு நிலையை அடையவில்லை. அவரு என்ன பண்ணாரானா, உன்னை கை எடுத்துட்டு இனிமேல் இதுவும் வேண்டாம் அப்படின்னு என்ன பண்ணாரு, தன்னை தானே கட்டுப்படுத்திட்டு கை எடுத்து படுத்தாராம். உன்னை பெண்கள் தண்ணியை முடிச்சுட்டு திரும்பி வந்தாங்களாம். பாத்தியாடி சாமியாரு, என்னத்த சாமியாரு இவரு, என்னத்த துறவி, ஊர் உலகத்துல என்ன நடக்குது, என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு இருந்துக்கிறாரு மனுஷன். ஊர் உலகத்துல போகையில இப்ப என்ன, இப்ப மனிதனுடைய காதானது என்ன நடக்குதுன்னாக்கா, ஊர் உலகத்துல என்ன பேசுறாரு அப்படிங்கிறது இப்பவும் அவரு புத்தியானது, மனமானதே புற உலகை நோக்கி செல்லுது அப்படின்னு. உடனே என்று உட்காந்துட்டாரா, சிவசிவா இது என்ன சோதனை எனக்கு இது அப்படின்னு. அப்ப இன்னும் நானு அந்த குவாலிட்டி தகுதி இன்னும் எனக்கு வரலையே ஆண்டவா அப்படின்னு போய் ஏங்கி பாடுறாரு சிவபெருமானை நோக்கி. சித்தம்பலா அப்படின்னு போய் பாடுறார் அந்த பாட்டு. இன்னும் எனக்கு அந்த தகுதி. அப்போ மனம் புற உலகை நோக்கி அவ்வப்பொழுது செல்லும் பொழுது எங்கெங்க செல்லும் அப்படின்னாக்கா, பஸ்ல வகையில நல்லா தலப்பாக்கட்டி பிரியாணி கடை வந்தா வாசம் அருமையா இருக்கு அப்படின்னு மனசு போலாமா வேண்டாமான்னு இழுக்கும். புரியுதா? நல்லா சுவையான அந்த வாசனை கேட்டதையுமே நம்முடைய மனசு என்ன ஆகுது, இழுத்துக்கிட்டு போகுது. பஸ்ல வர வர பாக்குறோம், படம் ரிலீஸ் பண்ணிட்டான், மனசு என்னுடைய தீவிர ஹீரோ. உடனே மனசு என்ன ஆகுது, இழுத்துட்டு ஓடும், மனசே இழுத்துட்டு ஓடும். அப்ப என்ன, இதுல இருந்தெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா இது பட வேண்டும். அப்ப அந்த மனதை என்ன பண்ணோம்னாக்கா இங்க நாம் கட்டுப்படுத்துவது அல்ல, அதை நெறிப்படுத்த வேண்டும்,
முறைப்படுத்த வேண்டும். மனதை நாம் என்ன பண்ணணும்? ஏன் நெறிப்படுத்தணும் அப்படின்னாக்கா, நாம் அடுத்த நிலைக்கு நாம் செல்வதனால இந்த மனம்தான் நமக்கு மிகப்பெரிய சாதனமாக இருக்கக்கூடியது. மனஏவ மனுஷ்யானா காரணம் பந்த மோக்ஷயோ. இந்த மனம்தான் துன்பத்திற்கும் காரணம், நம்முடைய இன்பத்திற்கும் மனம்தான். அதனாலதான் மனதை நம்ம கட்டுப்படுத்த கூடாது. அதை இப்பவே பிராக்டிஸ் பண்ணி அதை ஒரு ஒழுங்குபடுத்த வேண்டும், முறைப்படுத்த வேண்டும். அங்கங்க ஓடும், ஊர் சுத்த போச்சுன்னா என்ன பண்ணும்? திரும்ப திரும்ப நிகிரகம் பண்ணணும். புரியுது? அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் யோக சாஸ்திரத்தை சொல்லும் பொழுது, சமம், யம நியம, ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி. அப்ப இப்போ யம நியமங்கள் என்று சொல்லக்கூடிய அதுல 5 10 குவாலிட்டிஸ், தகுதிகள். அப்புறம் அதுக்கப்புறம் ஆசனம், அப்புறம் பிராணாயாமம், அப்புறம் பிரத்யாகாரம், பிரதி ஆகரதி. போகக்கூடிய மனதை திரும்ப திரும்ப நம் தன்னில் தானே நிலைநிறுத்துதல். அப்ப தியானம் பண்ணும் பொழுது மனசு எங்கெங்கயோ ஓடும், அதை திரும்ப திரும்ப தன்னில் நிலைநிறுத்த வேண்டும். அப்போ ஒரு வஸ்துவை நோக்கி அந்த மனதை ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும். அப்படி அந்த மனதை நாம் என்ன பண்ணோம்? அதை நாம் முறைப்படுத்த வேண்டும், நெறிப்படுத்த வேண்டும். அப்படி இல்லாட்டி ஆத்ம ஞானம் நமக்கு கிடைக்காது. அடுத்தது தமக கக. தமம்னா என்ன? இப்ப சமம்னா என்னன்னு சொன்னீங்க. தமம் என்ன அப்படின்னாக்கா, சச்சுராதி பாஹ்ய இந்திரிய நிகிரக. அப்ப பார்த்தது அகக்கரணம், உள்ளே இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய கருவிகள், அந்த கரணம் என்று உள்ள மனம் புத்தி சித்த அகங்காரம். இங்க என்ன சொல்றோம்னாக்க சச்சுராதி பாஹ்யேந்திர நிகிரகம். அதை இப்ப சொன்னேன். இப்போ கண்ணில் பாக்குற ஒரு வஸ்துவை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுது? நம்ம மனமானது அதன் வயப்பட்டு இழுத்து கொண்டு செல்லும். அதனால அதை என்ன பண்ணும்? கண்ணை. அதனாலதான் நல்லதையே பார், நல்லதையே நின, நல்லதையே கேள் அப்படின்னு யார் சொல்லியிருக்கார்? மகாவீரர். புரியுதா? அவர் என்ன சொல்றாரு? 8 விதமான தகுதிகளை சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி இங்க சச்சுராதி கண் முதலிய புற இந்திரியங்கள், உள்ள பார்த்தது அப்படியே அப்ப பார்த்தது அக இந்திரியங்கள், புற இந்திரியங்கள். அப்ப கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், ஸ்பர்சம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதனால் வரக்கூடிய அந்த என்ன பண்ணும்? அந்த சுகங்களில் இருந்து நாம் அதை முறைப்படுத்த வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும். இப்படி கார்த்திகை மாதம் வந்தாச்சு, ஐயப்பன் கோயிலுக்கு எல்லாரும் மாலை போடுறோம், விரதம் 48 நாள் மண்டல விரதம் இருக்கிறோம், நேர போறோம். இங்கிருந்து எல்லா பெருவழியில மேல ஏறி 3 நாள் கஷ்டப்பட்டு நடந்து அங்க போய் பாக்குறோம். அழுகுமலை போனா அழுக்கு ஐயப்பா, சரணம் ஐயப்பா, பொன்னடி சரணம் ஐயப்பான்னு போய் அந்த ஐயப்பனை தரிசனம் பண்ற அப்படியே போறோம். அங்க 18 படிகள். எத்தனை படி? இந்த 18 படிகள் என்ன தெரியுமோ? அந்த கர்ணம் 5, புரியுதா? கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், புரியுதா? எத்தனையாச்சு? 15. ஜீவன், பிரம்மம், அப்புறம் பிரபஞ்சம். இந்த 18 படிகளை கடந்து அங்க போனா தத்துவமசி என்ன இருக்குது? இந்த படிகளை கடந்து அங்க போனா அப்ப ஜோதியா என்ன? ஞான ஜோதி. ஜோதின்னு என்ன? ஞானம், அறிவு. அறிவு ஜோதியாக ஐயப்பன் அங்கே பிரகாசிக்கிறார். அப்ப அந்த ஆத்ம ஞானத்தை, அந்த பரம்பொருளை பற்றிய அந்த அறிவை பெறுதல் தத்துவமசி. அப்பா, என்னை நோக்கி வந்த 18 படிகளை நீ கடந்துட்டீனா நான் உன்னுள் அந்த ஞான ஜோதியாக, அறிவு ஜோதியாக விளங்குகிறேன். அதுவே நான், அதுவே நீ. சத்து துவம் அசி. நீ அதுவாகவே, நானாகவே நீ இருக்கிறாய் அப்படின்னு ஐயப்பாங்க சொல்லு உபதேசம். அந்த உபதேசத்தை கேட்பதற்காக என்ன பண்றோம்? நாம இங்கிருந்து இத்தனை நாள் விரதம் இருந்து அந்த 18 படிகளையும் கடந்து இறைவனை காணுங்க. அதே மாதிரிதான் இங்க இந்த படிகளை கடந்து நான் இறைவன். அப்ப சாதனா இந்த சதுஷ்டயம் இருந்தா இதன் தகுதிகளோடு இருந்து அந்த இறைவனை நாம் தரிசனம் செய்ய வேண்டும். அப்ப என்னன்னாக்கா
இங்க என்ன நடக்கிறது? அப்ப நம்முடைய கண்ணு காது இனிமையான பாட்டு கேட்கிறோம். கேட்கும் பொழுது அப்படியே ஆனந்தமா இருக்கிறது. புரியுதா? கேட்கும் பொழுது ஆனந்தமா இருக்கிறது. அது என்ன ஆகுனாக்கா மனசு அதுல லயமாகி நம்முடைய கீழ்நிலைக்கு அது அழைத்து செல்லும். அப்ப நம்முடைய உயர்ந்த கதியை அது அடைய விடாமல் நம்ம என்ன பண்ணோம்? அந்த மோகத்துல அந்த ஆசையிலே உன்னை அது வைச்சு. அப்ப கேட்கும் பொழுது அப்ப என்ன பண்ணும்? சிவா, நாராயணா, கோவிந்தா, விஸ்வகர்ம பரபிரம்மனே என்னை நல்வழிப்படுத்துவாயாக அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி பண்ணி என்ன பண்ணும்? இது எல்லாம் சாப்பிடுறோம். உப்பு இல்லை, உப்பு சப்பு இல்லை, சர்க்கரை இல்லை அப்படின்னு எல்லாம் அந்த நாக்கு சொல்லும். அப்ப என்ன பண்ணாக்கா அப்ப இந்த ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய ஆத்ம ஞானத்தில் இருக்கக்கூடிய என்ன பண்ணும்? சுவைகளை நாம் கடந்து விட வேண்டும். அதுக்காக சுவையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம் இல்ல. சுவை இருந்தாதான் அப்புறம் 6 சுவை இருந்தாலும் உடல் ஆரோக்கியமா இருக்கும். உடல் ஆரோக்கியமா இருந்தா மன ஆரோக்கியமாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா அந்த சுவையில நீங்க மூழ்கி விடாது. ஆனா 6 மணி ஆனா என்ன ஆகுனாக்கா எங்கெங்கடா நல்லா பேல்பூரி கிடைக்கும், எங்கெங்க நல்லா பிரைஸ் என்னது அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நல்லா ஓடும். நம்முடைய மனம் என்ன உடல ஓடும், இழுத்துட்டு போகும். நிறைய இருக்கால, புரியுதா? அந்த சுவையானது நிறைய. அந்த ஹோட்டலுக்கு போனா அது கிடைக்கும், இந்த ஹோட்டலுக்கு போனா இது கிடைக்கும். நாக்கு சுவை கடைசி வரைக்கும், மரண பரியந்தம் வரைக்கும் இந்த நாக்கு சுவை மட்டும் விடவே விடாது. அப்ப இதுல இருந்து என்ன பண்ணணும்னாக்கா அந்த சுவை நாம் என்ன பண்ணோம்? ஒழுங்குபடுத்தோம். இது நமக்கு தேவை. அதனாலதான் என்ன பண்றோம்? 40 நாள் விரதம் இருக்கிறோம். போய் தரிசனம் பார்த்துட்டு திரும்பி வந்ததையுமே அந்த சுவை நம்மளை விடல. எப்படியாவது மாலை கழிச்சா அடுத்த நிமிஷம் போய் நல்லா சாப்பிடுறாரு. ஏதோ அவருக்கு பிடிச்சத சாப்பிடுறாரு. அது வரைக்கும் அவர் என்ன பண்றாரு? அந்த விஷயத்தை அந்த விஷய சுகத்தை அப்படியே ஸ்பிரிங்குமா அட்டக்கி வச்சுட்டாரு. திரும்பி மாலை கழிச்சுனதையுமே என்ன ஆகுது? அப்படியே அது சையன விஸ்வரூபம் எடுத்தது அப்படியே நம்மளை இழுத்துட்டு போயிடும். அப்ப இந்த 48 நாள் நாம் இருந்தோம், அந்த ஆனந்த நிலை எப்படி இருந்தது அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரியான சிந்தனை வராது. அப்ப என்ன இங்க தமம்னு என்ன? நம்முடைய இந்த புற இந்திரியங்களை கட்டுப்படுத்த வேண்டும். அடுத்தது உபரமக கக. உபரம்னா என்ன அப்படின்னாக்கா தர்ம அனுஷ்டான். டூ யுவர் டியூட்டி, மைண்ட் யுவர் பிசினஸ். டூ யுவர் டியூட்டி, மைண்ட் யுவர் பிசினஸ். உன் வேலை என்னவோ அதை மட்டும் நீ பாரு. புரியுதா? அடுத்த விஷயத்துல மூக்க நுழைக்காத. அதனால என்னன்னாக்கா பிரச்சனை வரும், மனசு நமக்கு என்ன ஆகும்? அதனால மனசிதைவு ஏற்படும், மனசிக்கல் வரும், அதனால துன்பம் வரும் நமக்கு. அப்புறம் மனசே இங்க நிற்காது, அதை நோக்கியே பயணப்பட்டு கொண்டிருக்கும். அதனால நம்முடைய சுதர்ம அனுஷ்டானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கடமையை நாம் சரிவர செய்தோமேயானால் அனைத்தும் சரியாக இயங்கும். அப்ப என்ன பண்ணுக்கா? சுதர்ம அனுஷ்டானம் என்ன பண்ண? காலையில் எழுந்திரிச்சு நம்ம வேலை என்ன? குளிக்கணும். குளிச்சுட்டு அனுஷ்டானம், ஆச்சார அனுஷ்டானம் பண்ணிட்டு சமிதாதானம், சந்தியாவந்தனம், நம்முடைய கடமைகளை சரியான முறையில் இந்த உலகத்திற்கு வழங்க வேண்டும். இதுவே உபரமம் சொல்றது. அடுத்தது என்ன? திதிக்ஷா. திதிக்ஷா கா. திதிக்ஷான என்ன? சீத உஷ்ண சுகதுக்காதி சகிஷ்ணுத்வம். அப்ப அந்த சீத உஷ்ணம் எருமைகளை நாம் சகித்துக் கொள்ள வேண்டும். சகித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். சகிப்புத்தன்மைன்னு சொல்றது. இந்த உலகத்துல நான் நினைப்பது போல் இந்த உலகத்துல சூழ்நிலைகளையும் அந்த அமையவில்லையான சூழ்நிலை சரியா அமையல அப்படின்னாக்கா நாம் என்ன பண்ண? அந்த இடத்துல சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். நிறைய பக்கம் போறோம், டிராவல் பண்றோம், பல்வேறு விஷயங்களுக்கு நம்ம போறோம். அப்ப அந்த இடத்துல நிறைய கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போறோம், ஹோமத்துக்கு போறோம். அப்ப நம்முடைய சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி அங்க இல்லாட்டி என்ன பண்ணோம்? சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த சகிப்புத்தன்மை இல்லாட்டி நாம ஜெயிக்க முடியாது. அப்ப எந்த இடத்துல எந்த சகிப்புத்தன்மை வேணும் அப்படின்னாக்கா, இங்க ஒரு இடத்துல போறோம்,
நமக்கு சுடுதண்ணி கிடைக்காது. அப்ப அங்க என்ன கூண்டு வாட்டர் இருக்கு. அப்ப என்ன பண்ணும், நான் சுடுதண்ணி இல்லாம நான் குளிக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு அவங்ககிட்ட போய் சண்டை போடக்கூடாது. இருப்பதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை நாம வளர்த்துக்கொள். இதுதான் வாழ்க்கையிலும் அப்படிதான். திருமணம் ஆயிருச்சு, கிடைச்ச ஒண்ணு சொல்றா இல்லையா, ஏப்பா இந்த வேலை செய்யற அப்படின்னாக்கா, நான் நினைச்ச படிப்பு படிக்க முடியல, கிடைச்ச படிப்பு தான் கிடைச்சது. அதனால கிடைச்ச படிப்பு கிடைச்சதுனால நான் நினைச்ச வேலை கிடைக்கல, கிடைச்ச வேலை தான் கிடைச்சது. கிடைச்ச வேலை கிடைச்சதுனாலதான் நான் நினைச்ச சம்பாத்தியம் எனக்கு கிடைக்கல. புரியுதா? கிடைச்ச சம்பாத்தியம் தான் எனக்கு கிடைச்சது. கிடைச்ச சம்பாத்தியம் கிடைச்சதுனால நான் நினைச்ச மனைவியை கட்ட முடியல, கிடைச்ச மனைவி தான் எனக்கு கிடைச்சது. கிடைச்ச மனைவி கிடைச்சதுனால எனக்கு நினைச்ச வாழ்க்கை கிடைக்கல, அமையல. புரியுதா? கிடைச்ச வாழ்க்கை தான் எனக்கு கிடைச்ச வாழ்க்கை தான் கிடைச்சது. இத கிடைச்ச வாழ்க்கை கிடைச்சதுனால என்ன பண்ற, வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. புரியுதா? இது வந்து என்ன புரியுது அப்படின்னாக்கா, இல்ல நான் நினைச்ச மனுஷனை கூட்டிட்டு வரல, கிடைச்ச மனுஷன் தான் கிடைச்சா, அதனால கூட்டிட்டு வந்தா இந்த விஷய ஞானத்தை எனக்கு கொடுத்தா. புரியுதா? இப்ப வாழ்க்கையில நமக்கு என்ன பண்றோம்னாக்கா, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்ங்கிறாரு. புரியுதா? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அப்ப நமக்கு கிடைச்சிருச்சு. அப்ப கிடைத்த, நாம் நினைத்த மனைவி கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக கிடைத்த மனைவி தான் கிடைத்தது. அதனால கிடைத்த வாழ்க்கையை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். புரியுதா? சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். புரியுது இல்ல? அப்ப இதுதான் வாழ்வியலோட இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து கொள்ள வேண்டும். அப்ப கிடைச்சதுதான் கிடைச்சது, நினைச்சதெல்லாம் நமக்கு கிடைக்கல. அப்போ இதையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு எல்லாமே நமக்கு நினைச்ச மாதிரி எதுவும் இந்த உலகத்துல கிடைக்காது. அப்ப இந்த விஷயங்களை நம்ம எதுக்காகனாக்கா, எதுக்கு சொல்றதுனாக்கா, நம்ம போறோம், இன்னைக்கு திடீர்னு மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, அந்த சீத உஷ்ண துக்காதி. இப்ப அந்த காலத்துல ரிஷிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, இங்க இருந்து ரிஷிகேஷ் போனாங்கனாக்கா அங்க என்ன ஆகுனாக்கா, மே மார்ச் சரியான வெயிலா இருக்கு இல்லையா, மார்ச் மே ஜூன் இந்த 3. அப்புறம் செப்டம்பர் அக்டோபர் குளிரா இருக்கும், மழை காலமா இருக்கும். அப்புறம் டிசம்பர் ஜனவரி சரியான குளிரா இருக்கும். அதற்காக என்ன பண்ணுவாங்க, அப்போ இயற்கையை நம்ம நொந்துக்க முடியுமா, திட்ட முடியுமா? அப்ப அதையே ஈஸ்வரன் அது எதையும் ஒன்றும் பண்ணவே முடியாது. அப்ப அது வந்து நாம தற்காத்து கொள்ளலாம். எப்படின்னாக்கா, மழை பெய்யும் போது கொடை பிடிச்சுக்கிறோம், வெயில் அடிக்கும்போது கொடை பிடித்துக் கொள்கிறோம். இதுதான் விவேக புத்தி. புரியுதா? அப்ப இந்த மாதிரி நாம் இந்த ஈஸ்வர நியதியை நாம் எதுவும் செய்ய முடியாது. அப்ப என்ன பண்றோம், அதையே நாம ஏற்றுக்கொள்கிறோம். அதே போலதான் மனைவி அமையது ஈஸ்வர நீதி, நம்முடைய கர்ம பலன். அதற்காக நாம ஆஹா அப்படின்னு அப்படி நினைச்சோம்னா வாழ்க்கை செதஞ்சிடும். அப்ப கிடைத்ததை நாம் ஏற்றுக்கொள்ளுதல், அதை சகித்துக் கொள்ளுதல். அப்ப சகிச்சுட்டு அப்படி வாழணுமா? என்ன சார் சொல்றீங்க, ஒரு கம்பெனி வேலைக்கு போறேன், அந்த மேனேஜர் எனக்கு சும்மா திட்டிகிட்டே இருக்காரு, அந்த பாஸுக்கு என்ன பிடிக்கவே இல்லை, ஆனா நான் நல்லாவும் வேலை செய்யறேன், நான் ஒழுக்கமா வேலை செய்யறேன், தர்மப்படி வேலை செய்யறேன். எத்தனை நாள் தான் நான் சகிச்சுக்கிட்டே இருக்கிறது? எது வரைக்கும் தான் சகிப்பது? அவருக்கு ஒரு எல்லை வேண்டாமா? நான் என்னதான் பண்றது வாழ்க்கையில? நீங்க சொல்றீங்க சகிப்புத்தன்மையோடு இருன்னு. அப்போ இங்க சகிப்புத்தன்மை அப்படின்னு எதை பொறுத்த மட்டும், எதற்காக சகிப்புத்தன்மை அப்படின்னாக்கா, அப்போ நான் ஒரு உன்னதமான லட்சியத்தை அடைய வேண்டும். இப்ப அங்க வந்து எனக்கு இந்த வேலை விட்டா வேற வேலை கிடைக்கும், புரியுதா? ஆனா இந்த ஆத்ம ஞான விஷயத்துல இந்த விடயத்தை விட்டா எனக்கு வேற வழி மார்க்கம் கிடையாது. நாண்ய பண்டாயனாய வித்தியது, வேறு மார்க்கம் பந்தா கிடையாது. அப்ப நீ ஈஸ்வர நியதி, இது அது ஜீவ நியதி, அங்க வந்து ஜீவனுடைய நியதி. புரியுதா? இதெல்லாம் ஈஸ்வர நியதி. குளிர், துக்கம், நம்முடைய கர்ம பலன்கள் இதெல்லாம் ஈஸ்வர நியதிக்கு உட்பட்டது. ஆனா இங்க வந்து நீ போற வார ஜீவ நியதிக்கு உட்பட்டது. இதை விட்டா இன்னொன்னு கிடைக்கும் உனக்கு, ஆனா அங்க அதை விட்டா வேறு கிடையாது. அப்ப இங்க நீ மாற்றத்துக்கு உட்படுத்திக்கலாம், அங்க மாற்றத்துக்கு உட்படுத்த முடியாது. அப்ப நான் இங்க என்னுடைய விருப்ப பிரகாரம் நான் இந்த வேலை செய்யலாம், செய்யாமல் போகலாம். இங்க சகிப்புத்தன்மை நீ மாற்றிக்கொள்ளலாம், அங்க சகிப்புத்தன்மையை
மாற்று, இது நீதிக்குட்பட்டது. புரியுதா? பூமி 24 மணி நேரம் சுத்திட்டே இருக்கும். இப்ப குளிர் வெப்பம் வரத்தான் செய்யும். அதை நாம ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணோம்? என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு எப்போ அறிவு வேலை செய்கிறது, அப்ப அதை என்ன பண்ணோம்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். தாலி கட்டியாச்சு, இனி ஒண்ணு பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றாதைய? இல்ல சார், எல்லாம் நிச்சயம் பண்ணிட்டோம், கடைசியில ஏதோ சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருச்சு, போன் பேசினாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருச்சு, அப்ப மாத்திக்கலாம். ரைட், விடு, வேண்டாம், சரி வரல அப்படின்னு. தாலி கட்டினதுக்கு அப்புறம் மாத்த முடியுமா? இப்ப புரியுறதுல எங்க சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது, எப்ப ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறதுதான். இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. அப்போ இங்க திதிக்ஷா அப்படின்னா சகிப்புத்தன்மை, அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுதல். அடுத்தது என்ன? ஸ்ரத்தா கீர்த்திருஷி. ஸ்ரத்தானா என்ன? அது எப்படிப்பட்டது ஸ்ரத்தா அப்படின்னாக்கா, ஸ்ரத்தை அதுக்கு என்ன டெபினிஷன் கொடுக்கிறாருன்னா, குரு வேதாந்த வாக்கியாதிஷு விஸ்வாசக. ஸ்ரத்தா, ஸ்ரத்தினா என்ன? குருவின் மீது அதீத நம்பிக்கை, விசுவாசம். அப்ப குரு சொல்லக்கூடிய இந்த வாக்கியத்துல, அவர் சப்தத்துல விசுவாசம் எப்பொழுதும் குறையவே கூடாது. அதுதான் குருவின் மீது கொண்ட அந்த விசுவாசம் இருக்குல்ல, அதுக்கு எப்பவுமே பெரிய விஷயம் அந்த விஷயம் எல்லாம் குரு. அப்ப வேதாந்த வாக்கியாதிஷு, வேதாந்த வாக்கியாதிஷுனா அப்ப வேதாந்த உபநிடதங்கள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதா, இப்ப வேதாந்த பிரகரண கிரந்தங்கள். இந்த தத்துவ போதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா பிரகரண கிரந்தத்துல சேரும். புரியுதா? அப்ப வேதாந்த தத்துவ ஞானத்தை பற்றி உபதேசிக்கக்கூடிய எண்ணிலடங்கா கிரந்தங்கள் இருக்கின்றன. அதுல ஆதிசங்கரர் வழங்கிய இந்த கிரந்தங்கள் என்ன சொல்றது? பிரகரண கிரந்தங்கள். 3 வேதாந்தத்துக்கு முக்கியமானது 3 பிரஸ்தானத்திரயம்னு சொல்லுவோம். வேதாந்த பிரஸ்தானத்திரயம், உபநிடதங்கள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதா. இது 3 பிரஸ்தானத்திரயம், வேதாந்த பிரஸ்தானத்திரயம். அப்படி இல்லாமல் பிரகரண கிரந்தங்கள் என்று சொல்லக்கூடிய ஆதிசங்கரர் நிறைய நூல் எழுதியிருக்கார், வித்யாரண்யர் எழுதியிருக்கார், இந்த மாதிரி நிறைய நம்முடைய குருமார்கள் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் பிரகரண கிரந்தங்கள் எழுதுறாரு. நம்ம ரமணர் எழுதிய உபதேச சாரம் இருக்கு, இதெல்லாமே பிரகரண கிரந்தத்துல சேரும். புரியுதா? அப்படியாக வேதாந்த வாக்கியம். அப்ப சாஸ்திரத்தின் மீது விசுவாசம் இருக்க வேண்டும். நான் முன்னாடி சொன்னேன், ஈஸ்வருடைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சிடும், குருவினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சிடும். ஆனா சாஸ்திர அனுகிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அவ்வளவு சீக்கிரம் நமக்கு கிடைக்காது. சாஸ்திர அனுகிரகம். இப்ப ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். அந்த ஞானம், சாஸ்திர ஞானம், அந்த தத்துவ ஞானம் எப்ப கிடைக்கும் அப்படின்னாக்கா நமக்கு சாஸ்திர அனுகிரகம் செய்யும். இப்ப சாஸ்திரத்தின் மீது நமக்கு விசுவாசம் இருக்கணும். சாஸ்திரம்னா என்ன? சாசனாத் திராயதே இதே சாஸ்திரம். எது ஒன்று மாறாதது, அந்த உபதேசம் இந்த காலத்திலே அது மாறாது. அகம் பிரம்மாஸ்மி மாறவே மாறாது. தத்துவமசி மாறவே மாறாது. இதுதான் சாசனம். சாசனாத் திராயதே இதே சாஸ்திரம். இது எது சொல்லுதோ அதுக்கு பேரு சாஸ்திரம்னு சொல்றோம். அப்ப சாஸ்திரத்தின் மீது நமக்கு என்ன இருக்கணும்? ஸ்ரத்தா இருக்கணும். ஸ்ரத்த கொஞ்சம் கூட நமக்கு மாறக்கூடாது. பிகினிங்ல இருந்து அந்த எப்போ இந்த படியில கால வைக்கிறோமோ அந்த முழுமையான ஞானத்தை பெரும் பொருட்டு நமக்கு பெரும் வரையிலும் அந்த ஸ்ரத்தை இருக்கக்கூடாது. பெற்ற பின்பும் ஸ்ரத்தை மாறக்கூடாது. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ குருமார்களிடம் இருக்கக்கூடிய இந்த சிஷ்யர்கள் இன்னைக்கும் பார்க்கிறோம். அவர்கள்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய குருமார்கள் ஆனாலும் கூட தன் குருவை பார்க்கும் பொழுது அந்த சிரத்த, அந்த பக்தி மாறாமல் அப்படி அந்த சிரத்த நம்ம கிட்ட இருக்கும். குருவின் மீதும் சாஸ்திரத்தின் மீதும் எப்பொழுதும் மாறாத அன்பும், மாறாத மரியாதையும், மாறாத விசுவாசம் எப்ப இருக்கணும், அவன்தான் இந்த ஞானத்தை பெற தகுதி உடையவன் ஆகிறான். இப்ப
குரு வேதாந்த வாக்கியேஷு, சாஸ்திரத்தின் மீது விசுவாசமே ஸ்ரத்தை என்று சொல்லப்படுகிறது. இப்ப நம்ம என்ன பண்ணோம்? சமம், தபம், உபரமம், திதிக்ஷா, ஸ்ரத்தா பார்த்துட்டோம். அடுத்தது சமாதானம். சமாதானம் கிம், சமாதானம்னா என்ன அப்படின்னு எனக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு பொழுது, சித்த ஏகாக்ரா, மனம் ஒருமுகப்படுதல். இந்த நம்முடைய சித்த சமாதானம் இல்லாட்டி இந்த ஞானத்தை அடையவே முடியாது. சித்த விருத்தியானது புற உலகை நோக்கி ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி பயணப்பட்டு கொண்டே இருக்கும். அதனால அந்த மன ஒருமுகப்படுதல், மன ஒருமைப்பாடு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப மனசு அமைதியா இருந்தாதான் இந்த ஞானம் நமக்கு பிடிபடும், புலப்படும், புரியும். மனசு உள்ள ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நம்மை அப்படியே ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தால் முடியாது. அப்ப சித்த சமாதானம். அதனாலதான் குருகுலத்துல என்ன பண்றதுனாக்கா, படிக்க வந்த மாணவனுக்கு சித்த சமாதானம் இருக்கும். சித்த சமாதானம் இல்லைட்டு ஞானம் கிடைக்காது, புரியாது. மனசு அங்க ஓடும். அப்புறம் ஏதோ ஒரு ஏக்கம், ஏதோ ஒரு தாக்கம், ஏதோ ஒரு துன்பம், ஏதோ ஒரு துயரம் நம்ம வாட்டிக்கொண்டே இருக்கும். அதை நோக்கி பயணப்பட்டு கொண்டே இருக்கும். அதனால மனசுல சித்த சமாதானம். அதனாலதான் ஒரு சப்பசிக்கேட்டாட ஒரு மாணவன் படிக்க வந்துட்டா அவனுக்கு 3 வேளை கண்டிப்பா சாப்பாடு வேணும். இல்லாட்டி என்ன ஆகுனாக்கா, பசியோட படிக்க முடியுமோ? பசி வந்தா 10 போயிடும். அப்புறம் வேதாந்தம் ஆகுது, கீத ஆனந்தமாகுது அப்படின்னு மனசு என்ன ஆகும்? அதனால அவனுக்கு என்னன்னாக்கா அந்த நிறைவு, முதல்ல வயிற்று பசியை நிரப்ப வேண்டும், அப்புறம் அறிவு பசியைக்கு உணவு கொடுக்க வேண்டும். புரியுதா? அதனாலதான் முதல்ல விவேகானந்தர் என்ன சொல்றாருனாக்கா, முதல்ல வறுமையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உணவு கொடுப்போம், பிறகு வேதாந்தத்தை கொடுப்போங்கிறார். புரியுதா? அப்ப ஏன்னாக்கா மனசு சித்த சமாதானம் இருந்தாதான் இந்த ஞானம் கிடைக்கும். புரியுதா? அதற்குத்தான் பகவான் கிட்ட அதுக்கு என்ன பண்ணணும்? நாம பிரார்த்தனை பண்ணணும். இறைவா, இந்த சாஸ்திர விசாரம் பண்றோம், நாங்க படிக்கிறோம், இந்த குருகுலத்துல நமக்கு அன்னம் குறையாமல் இருக்கணும். புரியுதா? அப்புறம் போர் தண்ணி குறையாமல் இருக்கணும். அப்ப தண்ணி கால குளிக்கு போயில் தண்ணி இல்லாட்டி அதுவும் நமக்கு சிக்கல் தான். புரியுதா? இதெல்லாம் இருக்கணும். ஒண்ணு இல்லாட்டி ஒண்ணு இருந்து ஒண்ணும் நம்ம எவ்வளவு பெரிய விஷயம். அப்போ 3 வேளை உணவு இருக்கணும், தண்ணி இருக்கணும், கரண்ட் இருக்கணும், எல்லாம் நமக்கு இருக்கணும். புரியுறதா? நினைச்சு நமக்கு சாஸ்திரம் வேணும், பேனா வேணும், எழுதுறது பேனா தீர்ந்தாலும் பிரச்சனை, எவ்வளவு விஷயம் இருக்கிறது. அப்ப இதனால என்ன ஆகும்? மனசு அதை நோக்கி அந்த மாதிரியான அவனுக்கு எந்த ஒரு தேவைகளை நோக்கி அவன் இருக்கக்கூடாது. அவனுடைய தேவைகளை பூர்த்தி, அதாவது எளிமையான முடிந்தவருக்கு அவனுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு அவனுடைய மனமானது இந்த ஏகாக்கிரதம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும். அடுத்தடுத்த தேவைகளை நோக்கி அவன் பயணப்படக்கூடாது. அப்ப இந்த சித்த சமாதானம்னா மனம் அமைதியாக இருத்தல். அந்த அமைதியான மனசுலதான் நாம எழுத முடியும். புரியுதா? சமாதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இது நமக்கு என்ன தெரிஞ்சது? சமம், தமம், உபரமம், திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம் என்று சொல்லக்கூடிய சமதமாதி. அடுத்தது முமுட்சுத்வம் கிம் அப்படின்னு சொல்றார். அதை நாளை நாம் விசாரம் செய்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.